எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்னோடய சிங்க்குக்கு கீழே இருக்கிற இந்த ஏரியா எல்லாமே வந்து எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ எஸ், இந்த பேம்பர்ஸோட பாக்ஸ் வரும் இல்லையா, நான் வந்து ஃபஸாக்காக இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் தான் வாங்குவேன். கீழே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய தண்ணி விட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த பேம்பர்ஸ் டப்பாவுக்கு மேலே இது வந்து சுஃப்ரா ரோல்ஸ் இருக்குது இல்லையா, இது போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும்னா, நம்ம தண்ணி பட்டும் இது வந்து டப்பா வந்து கெட்டு போகாது, நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து டப்பா எப்படி வைக்க போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஹாரிசான்டலாக வச்சு நான் பார்க்க போகிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நான் எதுவுமே வைக்கலை. ஏன்னா வந்து நம்ம இப்படியான திங்ஸ் வைப்போம், என்ன இருந்தாலும் அது பின்னாடி கவர் ஆகிடும். ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு சிசர், டேப்பு, அப்புறம் சுஃப்ரா ரோல் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும் இங்கே. அண்ட் ரொம்ப சீப் தான், அதனால தான் நான் சுஃப்ரா ரோல் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக சுஃப்ரா ரோல் மேலே போட்டு தான் ஆகணும், ஏன்னா சிங்க் கீழே அப்பப்போ தண்ணி விட சான்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் சுஃப்ரா ரோல் போட்டு மேலே இது நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய தடவை இந்த பாக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, டாய்ஸ்லாம் போட்டு வைப்பேன், ரொம்ப டியூரபிளாக தான் இருக்கும். சரி, இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்ட்டு தான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலே இந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது, கட் பண்ணிடலாம். இது நான் ஜஸ்ட்டு டேப் அடித்து நல்லா டைட்டாக ஸ்டிஃபாக அது அப்படியே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இது நான் வச்சுக்க போகிறேன். ஸோ எல்லா சைட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி டேப்பு அட்டாச் பண்ணிக்கிறேன்னா இந்த ஓப்பனிங்கில் எல்லாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டேப் ஒட்டிட்டேன். ஸோ இங்கே மேலே இந்த ஓப்பனிங் இருந்துச்சு இல்லையா, அதுலேயும் டேப் போட்டு ஒட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சுஃப்ரா ரோல் இருக்கு இல்லையா, அது வச்சு நான் எல்லாமே இது கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை நல்லா நீட்டாக கவர் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், ஒரு சைடு நான் நல்லா டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு டேப் மட்டும் தான் ஒரு சைடுக்கு யூஸ் பண்ணேன். ஸோ அதுவே நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா டைட்டாக வந்து நம்ம டேப் போட்டு அடிச்சுக்கணும். ஸோ இதில் இந்த சுஃப்ரா ரோல் போடுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், சிங்கில் வந்து தண்ணி எதனா லீக் ஆச்சுன்னா இதில் தண்ணி எப்படி பட்டு அப்படியே வந்து ரொம்ப அப்சர்வ் ஆகாது இந்த டப்பாவுக்கு இந்த தண்ணி. ஏன்னா டப்பா வந்து கார்ட்போர்ட் தானே, கார்ட்போர்ட் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் தண்ணி. பட் சுஃப்ரா ரோல்ஸில் வந்து தண்ணி அப்சர்வ் ஆகாது. அதனால தான் நான் வந்து மேலே இந்த மாதிரி சுஃப்ரா ரோல் கண்டிப்பாக போடுறேன். ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் டேப் அடிச்சிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு சைடு ஒரு டேப் மட்டும் தான் அடித்தேன். இதுலேயே வந்து நல்லா ஸ்டிஃபாக நின்றுடுச்சுது. ஸோ அவ்வளோதான், ஒரு சைடு கம்ப்ளீட்டாக டேப் அடிச்சிட்டேன். அண்ட் இன்னொரு சைடும் நல்லா டேப் அடிச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன் டேப்பை. ஸோ இப்போ சைட்ஸில் எல்லாம் வந்து இந்த மாதிரி டேப் போட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் சுஃப்ரா ரோல் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம கிச்சன் கேபினெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபுளான ஒரு கிச்சன் கேபினெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்படி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இங்கே கீழேயும் திங்ஸ் வச்சுக்கலாம், மேலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த திங்ஸும் வச்சுக்கலாம். என்னோடய சிங்க் ஏரியாவுக்கு கீழே இங்கே ஒரு கேபினெட் இருக்குது. பாருங்கள், எல்லாம் கொச்சோன்ட்டு வச்சுருக்கேன். நான் மந்த்லி ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணுவேன். பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு திங்ஸ்லாம் எடுக்கும்போது அப்படியே மேலே அப்படியே வச்சுருவோம். ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. அண்ட் இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் திங்ஸ்லாம் இங்கே தான் வந்து இந்த டப்பா வைக்க போகிறேன். இந்த பேம்பர்ஸோட டப்பா வந்து இந்த இதெல்லாம் வந்து டிஷ் வாஷிங் ஜெல்லு, ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன்.
ஸோ நான் எப்படி வைக்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி கிச்சன் க்ளீனிங்க்கு இதுதான் யூஸ் பண்ணுவேன். குளோரெக்ஸ் இது கிச்சன் க்ளீனர். அப்படி உங்கள்கிட்ட இந்தியாவில் இது இல்லைன்னா நீங்கள் வந்து கிச்சன் க்ளீனர் எந்த பிராண்டோட கிச்சன் க்ளீனர் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திங்ஸ் எடுக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு எனக்கு. நான் நிறைய திங்ஸ் வேலை இருக்கா, அது கிச்சன் வேறு, எந்த சின்ன கிச்சன் தான். ஸோ எங்கே வைக்கணும் அப்படின்ட்டு நான் இடம் பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த குளோரெக்ஸ் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா எல்லாமே வந்து இங்கே ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன், இங்கே எல்லா சைட்ஸ்லேயும் வந்து. ஸோ இது டக்குன்னு வந்து இந்த ஸ்டெயின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கும். இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குளோரெக்ஸு. நம்ம டிஷ்வாஷிங் ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ்வாஷிங் லிக்விட் விம் எதனா இருக்கும் இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், போட்ட உடனே எவ்வளோ ஈஸியாக ஸ்டெயின் ரிமூவ் ஆகிடுது. அதனால தான் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன் கிச்சன் க்ளீனிங்க்கு. இந்த ஏரியா வந்து ரொம்ப அழுக்காயிடும், பாத்திரம்லாம் தண்ணி அப்படியே கழுவி வச்சிருவோம் சம்டைம்ஸ், அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெயின் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்ரோச்சஸ்க்கு போட்டு வச்சுருக்கோம். இது ஜெல்லு நான் போடல, இது பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து வருவாங்க, அவங்க தான் போட்டு விடுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நாங்கள் போட்டு வச்சுருவோம். ஏன்னா ட்ரெயின் ஹோனும் பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, காக்ரோச்சஸ் வர சான்ஸ் நிறைய இருக்குன்றதுனால. ஸோ இங்கேயும் நான் வந்து இந்த சிங்க்கில் எல்லாம் வந்து குளோரெக்ஸ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோ அழுக்காலாம் இல்லை, இது ஜஸ்ட்டு வந்து அந்த பாத்திரத்தோட ஸ்டெயின் மட்டும் தான் இருந்துச்சு, மற்றபடி இதெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுனால அவ்வளோ எனக்கு வேலை இருக்காது. ஸோ சைட்ஸில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணிப்பேன் எதனா அழுக்கு இருந்துச்சுன்னா. இந்த மாதிரிங்க ப்ரெஷ்ஷில் ஈஸியாக க்ளீன் ஆகிடுது. இதுலேயும் குளோரெக்ஸ் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த சைடு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சைடும் எவ்வளோ அப்படியே கொஞ்சம் வச்சுருக்கேன், இதுவும் க்ளீன் பண்ணிட்டேன். திங்ஸ்லாம் எடுத்துட்டேன். இதுலேயும் வந்து கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் தான் இருக்கும், ஏன்னா இது இங்கே பாத்திரம்லாம் வைக்கிறது இல்லையா, அந்த இது மட்டும்தான் நான் வைப்பேன், அதனால் கொஞ்சம் தான் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு இங்கே. ஸோ இங்கே வந்து ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா அண்ட் வினேகர் போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவும் நான் போட்டு ஒரு தடவை க்ளீன் பண்ணி காட்டுறேன், அதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி உங்கள்கிட்ட குளோரெக்ஸ் இல்லைன்னா. அண்ட் இது கூடவே டோர்ஸு, அப்புறம் டோரோட அந்த ஹேண்டில் வரும் இல்லையா, அது எல்லாமே நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த டோர்லாம் எவ்வளோ அழுக்காக இருந்தது, கொஞ்சம் அழுக்காக இருந்தது இது. ஸோ இதை நான் ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ஸ்க்ரப்பர் போட்டோடனே எவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு இது. ஸோ அவ்வளோதான், எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் செஞ்ச இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் கார்னரில் இந்த மாதிரி வச்சுட்டேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக அது ஃபிட் ஆகிடுச்சு அங்கே. ஸோ இப்போது நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதெல்லாம் வந்து அவ்வளோ தேவைப்படாதோ, நான் நிறைய பல்கில் வாங்குவேன் இல்லையா திங்ஸ்லாம், அதனால் அதெல்லாம் மேலே வச்சுட்டு கம்மியாக யூஸ் ஆகிற திங்ஸ் மட்டும் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருவேன். ஸோ சில திங்ஸ்லாம் வந்து பாக்ஸ்குள்ளே போகலை, ஸோ எதெல்லாம் போகுதோ அது மட்டும்தான் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேயும் பார்த்தேன், ஆர்கனைசர்லாம் வந்து இருந்துச்சு, இன்னும் நல்லா சூப்பராக இருந்தது. பட்டு சரி, அது காசு கொடுத்து வாங்குறத விட சரி நம்ம வீட்லேயே இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், பாருங்கள், பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து மிச்சமாகுது. பாருங்கள், இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது இங்கே வைக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான்,
அது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த யோகா மேட் வந்து ரொம்ப கிழிஞ்சிருந்தது சரி பழசாயிடுச்சு, சரி நம்ம இங்கே ஒரு மேட்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் கொஞ்சமாக கிழிச்சு இந்த சைஸ்க்கு வரைக்கும் போட்டேன். அண்டு நியூஸ் பேப்பரும் போடலாம். பட் நியூஸ் பேப்பர்னால என்ன ஆகும்னா காக்ரோச்சஸ் வர சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி யோகா மேட் வச்சுருக்கேன். இந்த யோகா மேட் வந்து தண்ணியும் நல்லா அப்சார்ப் ஆகும். ஸோ நியூஸ் பேப்பர்லாம் அப்படி ஆகாது. அப்படியே வந்து தண்ணி நிறைய தண்ணி வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் நான் யோகா மேட் வச்சு இங்கே மேலே திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃபினிஷ்டு லுக்கு. ஸோ ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது. ஸோ எங்கேயும் பாருங்கள் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் நான் நிறைய திங்ஸ் கூட நான் இங்கே வைக்கலாம். ஸோ உள்ளே எல்லாம் ஸ்க்ரப்பர்லாம் வச்சுட்டேன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே இன்னும் பாருங்கள் இவ்வளோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது. கீழே இருக்கிற அந்த கேபினெட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ பேம்பர்ஸோட இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து வாங்காமல் சரி வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ போட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை, டேக் கேர், அல்லாஹ் ஹாஃபிஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.